கைதுகள் அல்லது பொய்யான தடுப்பு காவல்கள் செய்யப்பட்டால் குற்றவாளிகள் மீது வழக்கு தாக்கல் செய்வோம் என்பதை அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் அரசாங்கத்தில் உள்ள மற்றவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய ஹம்பன்பில தெரிவித்துள்ளார். அரசியல் கைதுகளுக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் தலைமை தாங்கும் நிலையில் தற்போதைய சட்டத்தின் பிரகாரம் கைதுகள் இடம்பெறவில்லை என்றும் உதய ஹம்பன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி காரியாலயத்தில் பங்காளி கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். 2015 நல்லாட்சி அரசாங்கமும் அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தி செயல்பட்டது. அக்காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ இரண்டாவதாக கைது செய்யப்பட்டு 40 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். அவருக்கு எதிராக இன்று வரை வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. அதேபோல் நல்லாட்சி அரசாங்கத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கைது செய்யப்பட்டு 92 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அவருக்கு எதிராக இன்று வரை வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊழல் எதிர்ப்பு குழுவின் செயலாளராக பதவி வகித்த ஆனந்த விஜயபால இந்த அரசாங்கத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கிறார். நல்லாட்சி அரசாங்கத்தின் செயல்பாடுகள்தான் தற்போது இடம்பெறுகின்றன. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதன் பின்னர் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. நாங்கள் இம்முறை இதற்கு இடமளிக்கப் போவது இல்லை. போலியாக கைது செய்து விளக்கமறியலில் வைத்தால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.